சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர், தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோர் இடைநிலை ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்க கேட்கலாம். லட்சுமணன் பழனி, வணக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய சூழலில் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோருடன் இடைநிலை ஆசிரியர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் தற்போதைய நிலை என்ன? அது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. வழங்க வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 10 நாட்களை தொடர்ந்து இன்று 11வது நாளாக சென்னை பார்த்தோம் என்றால் 1000க்கும் மேற்பட்ட இந்த இடைநிலை ஆசிரியர்கள் நேரடியாக சென்று தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என கடந்த 10 நாட்களாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வந்த தூய்மை பணியாளர்களும் இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் சரி எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாததை கண்டித்து தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு பேச்சுவார்த்தையானது அன்பில் மகேஷ், அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உத்தரவின்படி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர், தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோரின் முன்னிலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் கடந்த ஒரு வாரங்களாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று தற்பொழுது பார்த்தோம் என்றால் கடந்த 1 மணி நேரமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையானது தற்பொழுது பல்வேறு நபர்கள், அதாவது இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராபர்ட் மற்றும் மாநில தலைவர் ஆனந்த், மேலும் மாநில பொருளாளர் கண்ணன், மாநில துணைத் தலைவர் ஞானசேகரன், மாநில துணை செயலாளர் வேல்முருகன், புதுக்கோட்டை மாவட்ட முத்து, திருப்பூர் மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன், விழுப்புரம் மாவட்ட தலைவர் ராஜகுமாரி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை கூட்டம், அதாவது இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையானது உடன்பாடு எட்டப்பட்டால் இந்த போராட்டமானது திரும்ப பெறப்படும். மேலும் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் தீவிரமடையும் என தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டமானது அடுத்த கட்டமாக நகர்வதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் உடனடியாக இந்த இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றி தர வேண்டும் என இந்த இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்று 11வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டமானது அடுத்த கட்டமாக தீவிரமாக இருக்கும், அதாவது உண்ணாநிலை போராட்டமாக இருக்கும். இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலுமே மாவட்ட தலைநகரங்களில் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து இந்த போராட்டங்களை மேற்கொள்வார்கள். மேலும் சென்னையில் கூட சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து இந்த போராட்டங்களை மேற்கொள்வார்கள். உடனடியாக பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய உடனடியாக இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.